ஒரு நாள் லலன்பூர்ல இருந்து ட்ரெயின் டோலக்பூருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்காக அந்த ட்ரெயின் ஒரு குகையை தாண்டி போக வேண்டியது இருக்கும். அது எங்க இருந்ததுன்னா ஒரு பெரிய காட்டுக்கு நடுவுல அந்த இடம் இருந்தது. அங்க நிறைய பேய்கள் இருந்த ஒரு இடம். அங்க நிறைய பேரு இறந்து கிடப்பாங்க. அவங்க தான் அங்க பேய மாறி இருப்பாங்க. இப்ப அந்த ட்ரெயின் அந்த ஒரு டனலை தாண்டி தான் போக வேண்டிய நிலைமை. அப்ப ட்ரெயின் ஓட்டுட்டு இருக்கும் போது அவருக்கு தோணுது, ட்ரெயினுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மர்மமான உடல் வந்து நின்னுக்கிட்டு இருக்கிறதா அவருக்கு தோணுது. டிரைவர் எமர்ஜென்சியா காரை நிறுத்துறாரு. என்னதான் இருக்கு பாக்க போலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி போய் அவரு பாக்குறாரு. ஆனா நான் பார்த்தப்போ ஏதோ ஒரு கருப்பு நிழல் அந்த வழியா போனது. ஆனா இங்க எந்த ஒரு விலங்கோட டெட் பாடியும் இல்லையே. அப்படி ஏதாவது ட்ரெயின் வரப்ப போயிருந்தா அப்ப கண்டிப்பா அதோட டெட் பாடியாவது இங்க இருக்கும் இல்லையா? ஆ? ஏற்கனவே இதை யோசித்து அவரு பயந்து போயிருப்பாரு. அதுக்கப்புறம் யாரோ செத்து போனதை பத்தி அவரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு அவரு ரெடியா இல்ல. ஒரு தடவை நான் இந்த குகைக்குள்ள போய் அந்த பைபாஸ ஃபுல்லா பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர் என்னதான் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த டனலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ட்ரெயின்குள்ள உட்காந்துட்டு இருக்க இன்னொரு டிரைவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா இது பார்க்கலாம் அப்படின்னு அவரும் ஓடி போய் பாக்குறாரு. அங்க அந்த காரோட மெயின் டிரைவர் கீழே செத்து கிடந்தாரு. ஐயோ கடவுளே, என்ன இது? இது டிரைவரோட டெட் பாடி. அப்படின்னா முன்னாடி கத்துனது இவர்தானா? ஓடுங்க ஓடுங்க, இங்க ஏதோ ஒரு பேயோட சக்தி இருக்குன்னு எனக்கு தோணுது, ஓடுங்க. அதுக்கப்புறம் அவர் எமர்ஜென்சி கால் ஒன்று பண்றாரு. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தை பத்தி இன்ஃபார்ம் பண்ணி ஹெல்ப் கேக்குறாங்க. 12 மணி நேரம் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க பேசஞ்சர்ஸ் ட்ரெயின்ல இருப்பாங்க. அதுக்குள்ள ஹெல்ப் பண்றதுக்காக போலீஸ் மற்றும் இன்னொரு டிரைவர் அங்க வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு புரியாது. இன்னொரு டிரைவர் அந்த ட்ரெயினை ஓட்டிக்கிட்டு அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு கிளம்பி போயிடுறாரு. இந்த விஷயம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. ரங்கநாத், இனிமே இந்த டியூட்டி உங்களோடது தான். அவருக்கு ஏதோ ஒரு பேய் அவங்கள அடிக்கிற மாதிரி அவங்க கண்ணு முன்னாடி தெரியுது. அத பார்த்த உடனே அவரு பயந்து போய் கத்த ஆரம்பிக்கிறாரு. இல்ல இல்ல, என்னாலலாம் சாக முடியாது. பேய் பேய் பேய். என்னாச்சு ரங்கநாத், எதுக்கு கத்துறீங்க? நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சதா? இல்ல இல்ல சார், என்னால அந்த பேய் வழியில போய் வேலைலாம் செய்ய முடியாது சார், புரிஞ்சுக்கோங்க. என் மனைவிய சின்ன வயசுலயே விதவையாகிறதுக்கு நான்லாம் விட மாட்டேன். அந்த ஒரு ரூட்ல போக வேண்டிய டிரைவர்ஸ் எல்லாருமே எப்பவுமே ரொம்ப பயந்து போவாங்க. அவங்க அந்த பக்கம் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஒரு டிரைவருக்கு அந்த ரூட்ல போகிறதுக்கான அப்பாயின்மெண்ட் கூட ஆகுது. அட இங்க பாருப்பா, நீ இங்க புதுசா வந்திருக்க, அதனாலதான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அந்த இடத்துக்கெல்லாம் பார்த்துப்போ, அங்க ரொம்ப பயங்கரமான பேயெல்லாம் இருக்கு. அத கேட்ட உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஆனா அவரு இது முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது அவரோட வேலை, கண்டிப்பா அவரு செஞ்சுதான் ஆகணும். ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்துங்க. இந்த இடம் வேற பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கே. யாராவது ஒருத்தங்க இங்க செத்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு அந்த நிலைமை வரக்கூடாது. அவரு ட்ரெயின் ஓட்டிட்டு போய்கிட்டே இருப்பாரு. கரெக்டா அந்த டனல் வந்த நேரத்துல அந்த ட்ரெயின் சடனா ஸ்டாப் ஆயிடுது. அட இரான், இன்னைக்கு நீ என்னோட நாளை கடைசி நாளா மாத்த பார்த்துட்டு இருக்கியா? இந்த ட்ரெயினுக்கு என்ன ஆச்சு? நாசமா போனது. இன்னைக்கு அப்படி என்னதான் ஆக போகுதோ என்னமோ. அட ராமு, வா வந்து எனக்கு உதவி பண்ணு. நீ எந்த ஒரு உதவியும் பண்ண மாட்டேங்கிற. அண்ணா, அது என்னன்னு போய் நீங்களே ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க, இந்த ட்ரெயின் ஏன் இப்படி நின்னுச்சுன்னு. அட சரி சரி தள்ளு, நானே போய் பார்க்கறேன். குங்குநாத் கீழே இறங்கி நாலா பக்கமும் திரும்பி பார்க்கறான். அட இங்க அப்படி ஒன்னும் இல்லையே, இங்க ஸ்டாப்பும் இல்ல, அப்புறம் எப்படி வண்டி நின்னுச்சு? அதுக்கப்புறம் அவன் அந்த டனல்குள்ள போய் பார்க்கறான். அப்ப அங்க அவனுக்கு யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. அங்க 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 யாரது? அங்க இருட்டுல யாரு? அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கறான். அவன் பார்த்து ரொம்ப பயந்து போறான். அங்க ஒரு பயங்கரமான பேய் இருக்கும். அது குங்குநாத்தை பார்த்த உடனே அவன் பக்கமா நடந்து வர ஆரம்பிக்குது. கடைசியா நீ வந்துட்டியா? பேய் பேய் பேய், யாராவது காப்பாத்துங்க. ஆனா அவரு கத்துறது யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. என்ன கொன்னுடாத. நான் 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 உன்னை அப்படி என்னதான் பண்ணேன்? தயவு செஞ்சு என்ன ஒன்னும் பண்ணிராத. எனக்கு டிடிஆரா இருக்கிறதுக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் என்ன விட்டுரு. குங்குநாத் கீழே இறங்கி நாலா பக்கமும் திரும்பி பார்க்கறான். அப்ப அங்க அவனுக்கு யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கறான். அவன் பார்த்து ரொம்ப பயந்து போறான். அங்க ஒரு பயங்கரமான பேய் இருக்கும். அது குங்குநாத்தை பார்த்த உடனே அவன் பக்கமா நடந்து வர ஆரம்பிக்குது. என்னை கொன்னுடாத. நான் 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 உன்னை அப்படி என்னதான் பண்ணேன்? தயவு செஞ்சு என்ன ஒன்னும் பண்ணிராத. எனக்கு டிடிஆரா இருக்கிறதுக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க.
ட்ரெயின் டிரைவர் எல்லாரும் சாக தான் போறாங்க. அதனால நீயும் சாகணும். அந்த பேய் அவரை எப்படியாவது சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை முன்னாடி போய் அவரை கழுத்து பிடிச்சு மேல தூக்குது. அவரு போய் ரொம்ப நேரம் ஆனதால அட, ஏன் இன்னும் கும்கும்நாத் சார் வரவே இல்ல? ரொம்ப நேரம் ஆயிடுச்சே. அவர் என்னதான் இருக்குன்னு போய் பாக்குறாரு. சார், டிரைவர் சார், நீங்க எங்க இருக்கீங்க? ட்ரெயினுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. எங்க இருக்கீங்க நீங்க? அப்புறம் அவர் என்னதான் நடந்திருக்கோ பாக்கலான்னு உள்ள போறாரு. அங்க அவர் செத்து கிடந்ததை பார்த்து அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஐயோ ஐயோ ஐயோ, பேய் இவரையும் கொன்னுடுச்சா? பேய் பேய் பேய். அதுக்கப்புறம் அவன் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாரு. ஹலோ ஹலோ ஹலோ, கேப்டன் ராமு ஸ்பீக்கிங். இங்க அதே பயங்கரமான அந்த அண்டர்பாஸ் கிட்ட கும்கும்நாத் சாரும் இறந்து போயிட்டாரு. உதவி பண்ணுங்க, அர்ஜென்ட். எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்னா இந்த விஷயம் அந்த பேசஞ்சர்ஸ்க்கு கூட தெரிய வந்துடுச்சு. பேசஞ்சர்ஸ் இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க, பேய்கிட்ட இருந்து காப்பாத்துங்க, பேய்கிட்ட இருந்து காப்பாத்துங்க, பேய்கிட்ட இருந்து காப்பாத்துங்க, பேய்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. பேய் பேய் அப்படின்னு அவங்க கத்த ஆரம்பிச்ச உடனே பேய்க்கு ரொம்ப கோவம் வந்துட்டு அந்த ஒரு டனல்ல இருந்து வெளியே வந்துடுது. அட, யார் அது? யார் என் கையால சாக அவ்வளோ விருப்பப்படுறது? என் கையால உங்களை ஏன் கொல்ல வைக்கிறீங்க? பேசஞ்சர்ஸ் பேய பார்த்த உடனே ரொம்ப பயந்து போய் அவங்க எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் ஓட ஆரம்பிக்கிறாங்க. சும்மா கத்திக்கிட்டு இருக்காதீங்க. உங்க எல்லாரையும் கொல்றதுக்காக என்ன தூண்டி விடாதீங்க. அப்ப எல்லாரும் பாக்குறாங்க. அப்படின்னா இதுவரைக்கும் ஏன் இது யாரையுமே கொல்லவே இல்ல? ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மைதான். இந்த பேய் எங்க யாருக்கும் எந்த ஒரு தொல்லையும் பண்ணவே பண்ணாது. ஆனா இந்த பேய்க்கு என்ன வேணும்? இன்னொரு பக்கம் ஸ்டேஷன் ஹெட் ஹெல்ப்பால போலீஸிங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்து சேர்ந்துடுறாங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. அவர் அந்த பேய பார்த்த உடனே அவரு பயந்து போறாரு. அதுக்கப்புறம் அவங்க காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவரு இப்படின்னு சொல்றாரு, பேய் பேய் எங்க இருந்து வந்தது? ஓடுங்க ஓடுங்க, எல்லாரும் உங்க உயிரை காப்பாத்திக்க ஓடுங்க ஓடுங்க. இதெல்லாம் கேட்டதும் பேய்க்கு இன்னும் ஜாஸ்தி கோபம் வந்துடுது. அதுக்கப்புறம் எல்லாரையும் தூக்கி விசிறி அடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ராமு மைக்க எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த பேய் நம்ம யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையையும் ஏற்படுத்தாது. பேய் சார், நீங்களும் கொஞ்சம் அமைதியா இருங்களேன். ராமு சொன்னதை கேட்டு எல்லாரும் அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரு பேய்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னை பார்த்தா கொஞ்சம் அறிவாளி மாதிரி இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்து என் தலையை கெடுத்து விட்டுட்டாங்க. சார், உங்களுக்கு என்ன வேணும்? நான் பார்த்திருக்கேன், நீங்க எப்பவுமே டிரைவர்ஸ மட்டும்தான் கொண்டுட்டு இருக்கீங்க. ஆனா ஏன்? நான் எந்த ட்ரெயின் டிரைவரையும் விடவே மாட்டேன். அவங்க எல்லாரையுமே கொன்னுடுவேன். ஆனா ஆனா ஏன்? அப்படி அவங்க உங்களுக்கு என்னதான் பண்ணாங்க? நான் ஒரு ட்ரெயினால தான் இறந்து போனேன். ஒரு ட்ரெயினால தான் என்னோட ஒட்டுமொத்த குடும்பமும் அழிஞ்சு போயிடுச்சு. அன்னைக்கு மட்டும் அந்த ட்ரெயின் டிரைவர் சரியான டைமுக்கு ட்ரெயினை நிறுத்தியிருந்தா இன்னைக்கு நான் என் குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன். அதனால நான் இனிமே எந்த ஒரு டிரைவரையும் விடவே மாட்டேன். ஆனா சார், நீங்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ரொம்ப வேகமா ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருந்தா அதை நிறுத்துறதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். அந்த மாதிரி திடீர்னு நிறுத்தலாம் முடியாது. ஒருவேளை அப்படி பண்ணாங்கன்னா அந்த ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கிற ஆயிரக்கணக்கான பயணிகளோட உயிர் ஆபத்துல போய் முடிஞ்சிடும். ராமு சொன்னது பேய்க்கு புரியுது. அதுக்கப்புறம் அதுவும் சைலண்ட் ஆயிடுது. இப்போ நீங்க ட்ரெயின் டிரைவர்ஸ் எல்லாம் கொள்றத நிறுத்திடுங்களேன். உண்மையாவே அவங்க அவ்வளோ கெட்டவங்களாம் கிடையாது. ஆனா ஒரு கண்டிஷன், எப்பெல்லாம் ட்ரெயின் இந்த வழியா போகுதோ என் குடும்பத்துக்கு மரியாதை செலுத்துற விதமா இந்த இடத்துல ட்ரெயினை நீங்க நிறுத்தணும். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன், இனிமே உங்களுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் மரியாதை செலுத்துறது இனிமே எங்களோட கடமை. அப்புறம் இந்த இடத்த உங்களோட பேர்லயே நாங்க ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனா நாங்க மாத்திடுறோம்.